என்பது பொய்யே. உயிரும் நீயே, உடலும் நீயே, உறவும் நீயே தாயே. அம்மா 100 செலிப்ரேஷன்ஸ். எங்கள் அம்மா சொல்லுவா, கல்யாணி மாவை கொண்டாடிட்டு இருக்கோம் அவங்களோட 100வது பிறந்த நாளில். Amma is the most purest, finest, the bestest origin for this family. அம்மா அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து ஒவ்வொரு உயிரினத்துக்கும், மனிதர்கள்னு மட்டும் இல்லை, ஒவ்வொரு உயிரினத்துக்குமே ரொம்ப இன்றி அமையாத ஒரு பொருள் தான் அம்மா அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு கல்யாணி மாமிங்கிறது கிட்டத்தட்ட எங்கள் அம்மா தான். கல்யாணி மாமி கூட நாங்கள் பழகினோங்கிறது எங்கள் அம்மா கூட பழகின மாதிரி தான். அவங்கள வந்து கனிவு, கண்டிப்பு, ஒரு கம்பீரம், ஒரு பாசம், ஒரு நகைச்சுவை உணர்வு எல்லாம் கலந்த ஒரு கலவை தான் கல்யாணி பெரியம்மா. The kind of respect, devotion and dedication she evoked in my father towards her has no parallel anywhere. கல்யாணி சித்தியோட மெயின் குவாலிட்டியே என்னென்னா, ஆன் தி ஃபேஸ் இம்மீடியட்டாக அனலைஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ குட் ஆர் பேட், ஸோ தே ஹேவ் டு கரெக்ட் அண்ட் ஆல். அதை சொல்லக்கூடிய விதம் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ தட் அவங்க வந்து ஹர்ட் ஆக மாட்டாங்க. She is a great communicator. She knows what to communicate, when to communicate, where to communicate and how to communicate. நாங்கள் அடிக்கடி எல்லாரும் பேசும்போதும் எங்கள் அண்ணா தம்பி அக்கா தங்கை யார் பேசினாலும் எங்கள் அம்மா சொல்லுவாங்கிற வார்த்தை வராமல் இருக்காது. ஒரு 10 சென்டென்ஸ் பேசினோம், அதில் ஒரு அம்மா சொல்லுவா இருக்கும். அவங்க என்ன ரொம்ப கொஞ்சி என்னோட பழகுவாங்க. அண்ட் ஐ வாஸ் ஒன் ஆஃப் த வெரி ஃபார்ச்சுனேட் ஃபியூ டு ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் தட் அண்ட் ரிமெம்பர் தட். பசங்க சொன்ன மாதிரி அவங்க பேத்திங்க தான் அந்த அன்பை ஃபீல் பண்ணியிருக்கோம். எங்கள் 8 பேர்கிட்டையும் வந்து அவங்க அன்பை வந்து எப்படி காமிச்சிருப்பாங்கன்னு தெரியாது. எங்களை நல்லபடியாக வளர்க்குறதுல தான் அவங்களோட அன்பை வந்து காமிச்சிருக்காங்க. எனக்கு ஒரு தடவை சிக்கன் பாக்ஸ் வந்துடுத்து. அப்போது ஈவினிங், முத நாள் ஈவினிங் தான் நியூஸ் தெரியும். அடுத்த நாள் காலங்காலத்தால் 6 மணிக்கு ஆட்டோ வச்சுன்னு வந்திருக்கா எங்காத்துக்கு. அது மாதிரி அம்மாவை தவிர யாராலையும் செய்ய முடியாது. எது செஞ்சாலும் எங்கள் அம்மாவுக்கு கரெக்டாக செய்யணும். உதாரணத்துக்கு காய்கறி நறுக்கினா கூட, நறுக்கின காய்கறியை பார்த்தா பண்ணி வச்சது மாதிரி இருக்கணும், பண்ணி வச்ச காய்கறியை பார்த்தா சமைச்சது மாதிரி இருக்கணும்னு சொல்லிகிட்டே இருப்பான். அப்படி சொல்லியே எங்களை வளர்த்தாங்க எங்கள் அம்மா. எங்களை வெரி கரேஜியஸ் லேடி. ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் சூழ்நிலை வந்தால் கூட வீட்டிலையோ இல்லை வெளியில் இங்கே போகிற இடத்துல எதனா வந்ததுன்னா அதை ஒரு சாமர்த்தியமாக அதை வந்து ஒன்று பேசி சமாளிக்கிறது, இல்லை அதை எப்படி கடந்து போகிறதுங்கிறத வந்து அம்மாட்ட நிறைய கற்றுக்கலாம் ஃபுல்லாக. So many lives came out of Kalyani Party. Her 8 children and all of us that came out of it. And in some ways or the other, party is there in all of us. And the legacy, I want to carry it forward, and I'm very proud to be actually in part of this legacy. கல்யாணி ராமபத்ராச்சாரியோட ஃபேமிலி இவ்வளோ எமோஷ்னலாக பாண்டிங்கோட, இவ்வளோ க்ளோஸ் நெட் ஃபேமிலியோடு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் பாட்டி தான். அதை வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக செயல்படுத்திட்டு அதை இன்னமும் கண்டினியூ பண்ணுற அளவுக்கு செஞ்சுட்டு she is gone. So this is what I know I admire about her. I rate her to Jayalalitha or Indira Gandhi. She had that much of command in life. And for all the growth we have reached today, she was solely responsible. அத்தை வந்து எங்கள் பாட்டி மாதிரி, எங்கள் அப்பாவோட அம்மா பாட்டி மாதிரி அயன் லேடி. நான் மறக்காத ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எப்போ போனாலும் வயிறு நிறைய சாப்பாடு போட்டு அனுப்பக்கூடிய ஒரு அம்மா அப்படின்னா அது கல்யாண சித்தி. புதுக்கோட்டைக்கு வரும்போதெல்லாம் இப்போ ஃபேக்ட்ரிலேருந்து எல்லோரும் வந்து பாட்டியை பார்ப்பா.
பாட்டி பார்க்கும்போது நம்மளுக்கு மட்டும் காசு கொடுக்கல, எல்லாருக்கும் ஒர்க்கர்ஸ் எம்ப்ளாயீஸ் யார் வந்தாலும் பாட்டி பார்த்துட்டு கையில் காசு கொடுப்பா. ஷேரிங் வந்து உள்ளவே இருந்திருக்குன்றது எனக்கு அப்போவே தெரிஞ்சுது. 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கோ டு டெல்லி. பாட்டியும் நானும் மட்டும் போயிருந்தோம் அந்த இதில். அப்போ வந்து என்னென்னா அந்த டெய்லி கார்த்தெல்லாம் வந்து ஏதாவது ஒரு இதை கொடுத்து எங்கேயாவது போய் பார்த்துட்டு வா, சுற்றி பார்த்துட்டு வா, கற்றுக்கோ, இங்கே என்ன இருக்குது அங்கே என்ன இருக்குன்னு. கான்ஃபிடன்ஸ் தட் பாட்டி கேவ் மீ டு கோ எக்ஸ்ப்ளோர். கடவுளே, முடிவெடிக்க யோசிக்கும் இந்த யுகத்தில் திகைத்து நான் நின்ற தருணங்களில் உதவிய அத்தை மாமாவின் விழுதுகள். இவ்விழுதுகள் எனக்கு மட்டுமின்றி இன்னும் 1000 குடும்பங்களை வாழ வைக்க என் நன்றியையும் வரைந்தேன் ஒரு மடலாய். பட் நானும் என்னோட ஒய்ஃபும் ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பித்தோம் கனடாவில் ஒரு 3 வருஷம் முன்னாடி. அதோட பேர் கல்யாணி சேரிட்டபிள் ட்ரஸ்ட். செண்பகலக்ஷ்மி படிக்கணுன்ற ஆர்வத்தை பாட்டிக்கு கொடுத்தாங்க. பாட்டி அந்த வைராகத்தில் அப்பாவை படிக்க வச்சாங்க. அப்பா அதே தாட் ப்ராசஸில் தம்பி தங்கங்களை படிக்க வச்சாங்க. பாட்டி போட்ட விதை இருக்குது பாருங்க அப்பா மனசில், அது இன்னைக்கு ராம் சைட்ஸ் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டாக வளர்ந்துருக்கு. இத்தகைய நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்ற ஒரு உணர்வு அவர்கள் பிள்ளைகளுக்கு இருக்கிறது இல்லையா? அது ஒன்றே போதும் அம்மா தன் பிள்ளைகளை எவ்வாறு வளர்த்திருப்பார்கள் என்பதற்குண்டான சான்றிதழ். எல்லாருக்கும் அம்மா இருக்குது, ஆனால் அதை செலிப்ரேட் பண்ணி ஒரு புக்கு போட்டு ஒரு இது பண்ணுறதுக்கு கண்டிப்பாக என் பாட்டியும் பிளஸ்டு தான் உங்களனால. உன் நண்பர்கள் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கின்றேன். நான் அதை சற்றே மாற்றி சொல்கின்றேன். பிள்ளைகளை பற்றி சொல், அன்னையை பற்றி அறிந்து கொள்ளலாம். ஏன்னா எல்லாருக்கும் அம்மா இருக்காங்க, ஆனால் அம்மாவை இப்படி பாராட்டுறதுங்கிறது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. I thank each and everyone in the family of Kalyani Atte and Ramavardhana family for organizing this excellent program. Thank you so much. இப்போ எங்க அம்மா சொல்லுவா அப்படின்ற புக்கை வந்து லான்ச் பண்ண போறோம். ஸோ எங்க அம்மா சொல்லுவா இந்த புக்ல கல்யாணிமா அவங்க வாழ்க்கையில பழகுன பல விஷயங்கள், அவங்க ஃபாலோ பண்ண பழமொழிகள், அவங்க ஃபாலோ பண்ண கதைகள், அவங்க தத்துவங்கள் வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கும் அது தெரியணும் அப்படின்றதுக்கான ஒரு அர்த்தம் தான் இந்த புக் லான்ச்.